ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் கைட்லைன்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அனகிராம் ப்ரோக்ராம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஃபஸ்ட்டு அனகிராம்னு என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். அனகிராம் இஸ் எ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் that is formed by rearranging the letter of another word or phrase. ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங் யூசர் சைடு ரெண்டு இன்புட் நீங்கள் வாங்குங்க. they_c சொல்லிட்டு தந்திருக்காங்க. இதுவே ரெண்டு ஸ்ட்ரிங் யூசர் சைடு வாங்கணும்ல, இன்னொரு ஸ்ட்ரிங் தி ஐஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அனகிராமில் மெயினாக ஸ்பெஷல் கேரக்டர்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒன்லி ஆல்ஃபாபெட்ஸ் லெட்டரை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். இதில் ஸ்பெஷல் கேரக்டருங்கிறது இது ஸ்பெஷல் கேரக்டர், அண்டர்ஸ்கோருங்கிறது ஸ்பெஷல் கேரக்டர், இங்கே ஸ்பேஸுங்கிறது ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இதை ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்டெப் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது தே சீன் சொல்லிட்டு இருக்குது. இந்த லெட்டரை ரீஅரேஞ்ச் பண்ணால் இந்த லெட்டரும் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். டிஹெச்இ இங்கேயும் டிஹெச்இ இருக்குது, இங்கேயும் டிஹெச்இன்னு சொல்லிட்டு இருக்குது. இஒய்இஎஸ் சொல்லிட்டு இருக்குது. இங்கே ஒரு இ இருக்குது, ஒய்ங்கிறது இங்கே இருக்குது, ஈங்கிறது இங்கே இருக்குது, எஸ்ஸுங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு அனகிராம் தான். இன்னொரு எக்ஸாம்பிள், டிஏடின்னு சொல்லிட்டு இருக்குது, சாரி டிஏஆர் சொல்லிட்டு இருக்குது. இதை ஆர்ஏடி பாருங்கள். இது அனகிராமாக செக் பண்ணி பாருங்கள். ஆருங்கிறது இங்கே இருக்குது, ஏங்கிறது இங்கே இருக்குது, டீங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இதுவும் அனகிராம் தான். இன்னொரு நம்ம காம்ப்ளிகேட்டாக பார்க்கலாம். d+a_b @c சொல்லிட்டு ஒரு இன்புட்டும், இன்னொரு இன்புட் b XOR with d @c+a சொல்லிட்டு தரேன். இதுவும் அனகிராம்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம அவுட்புட்டை எப்படி ப்ரோக்ராமில் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் DABCன்னு சொல்லிட்டு இருக்குது, BDCAன்னு சொல்லிட்டு இருக்குது. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது ரெண்டு ஸ்ட்ரிங்கில் இருந்தும் ஸ்பெஷல் கேரக்டரை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்பெஷல் கேரக்டரை ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்ட்ரிங் 1, இது ஸ்ட்ரிங் 2னா ரிமூவ் ஸ்ட்ரிங் 1ல இருந்தும் ஸ்ட்ரிங் 2ல இருந்தும் ரிமூவ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இப்போது இங்கே டிஏபிசி, இங்கே பிடிசிஏன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸ்பெஷல் கேரக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டோம். இங்கே என்னென்னு வரும், டிஏபிசி. இதுதான் அவுட்புட்டாக வரும். இதுக்கான ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இது ஸ்ட்ரிங் 1க்கான அவுட்புட்டும், இது ஸ்ட்ரிங் 2க்கான அவுட்புட் பிடிசிஏன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல. கம்பேர் பண்ணால் இங்கே பாருங்கள், டிங்கிறது இங்கே ஸ்மால் இருக்குது, இங்கே கேபிட்டல் இருக்குது, ஏங்கிறது இங்கே கேபிட்டல் இருக்குது, இங்கே ஸ்மால் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஒன்று அப்பர் கேஸாக மாற்றணும், இல்லை லோயர் கேஸாக மாற்றணும். நான் இந்த ப்ரோக்ராமில் எல்லாத்தையும் அப்பர் கேஸாக மாற்றிடுறேன். கன்வெர்ட் ஸ்ட்ரிங் இன்டு அப்பர் கேஸ். ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் அப்பர் கேஸாக மாற்றிட்டேன். அவுட்புட் என்னென்னு வரும், டிஏபிசின்னு வந்துடும். இங்கே பிடிசிஏன்னு சொல்லிட்டு இருக்குமா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், தேர்டு ஸ்டெப்பு, இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் சார்ட் பண்ணிடுறேன். அதாவது அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி சார்ட்டிங் டெக்னிக் பார்த்துருக்கோம். அந்த சார்ட்டிங் டெக்னிக் பண்ணிட்டா இதை சார்ட் பண்ணால் ஏபிசிடின்னு வந்துடும். அதே போல் இந்த ஸ்ட்ரிங்கையும் சார்ட் பண்ணால் ஏபிசிடின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போது ஃபைனலாக இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். கம்பேர் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 0ன்னு வரும். நான் ஈக்குவலாக ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேமாக இல்லைனா நான் 0 வேல்யூ வரும். ஸோ நம்ம இந்த 4 ஸ்டெப்ஸ்க்கான ப்ரோக்ராம் அப்ளை பண்ணிட்டா இந்த தரக்கூடிய ரெண்டு ஸ்ட்ரிங்கும் அனகிராமாக இல்லையான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்ல. இப்போ இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை ப்ரோக்ராமில் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இங்கே பார்த்த இந்த 4 ப்ரோக்ராமும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதை நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரோக்ராமாக நான் தனித்தனியாக எடுத்திருக்கேன். அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னுமே உங்களுக்கு கிளியராக புரியும். யூசர் சைடு ரெண்டு இன்புட்டை வாங்கணும்ல, அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங் வாங்கணும்ல. அதனால A_30 B_30ன்னு சொல்லிட்டு வாங்கிடுறேன். அப்புறமா என்டர் எ ஸ்ட்ரிங் சொல்லிவிட்டு என்டர் எ ஸ்ட்ரிங் 1, அதே போல் இங்கே என்டர் எ ஸ்ட்ரிங் 2ன்னு சொல்லிட்டு தந்துடுறேன். சரிங்களா? தந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் ஏலையும் செகண்ட் ஸ்ட்ரிங்கை பிலையும் வாங்கிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நோட்ஸில் பார்த்த மாதிரி என்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும், ஸ்பெஷல் கேரக்டரை ரிமூவ் பண்ணணுமா, அதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஒரு ஃபங்க்ஷனை ரெண்டு தடவை கால் பண்ணலாம்ல. அந்த ஃபங்க்ஷன் நேம் நான் என்னன்னு வச்சுருக்கேன், இதோ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்,
இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் ஸ்ட்ரிங் 1 அதாவது ஏல இருக்க நான் ஆல்ஃபாபெட்ஸும் பியில் இருக்க நான் ஆல்ஃபாபெட்ஸும் வந்து நான் ரிமூவ் பண்ணணும். அதனால் இது வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே வந்து இதோட டெஃபினிஷன் தந்திருக்கேன். அதனால மேலே வந்து டிக்ளரேஷனுங்கிறது அவசியம். இது என்ன ரிட்டர்ன் டைப்ஸ் தந்திருக்கேன், வாய்டுன்னு சொல்லி தந்திருக்கேன். ஃபங்க்ஷன் நேம் ரிமூவ் அண்டர்ஸ்கோர் நான் ஆல்ஃபாபெட்ஸ் அண்டர்ஸ்கோர் இங்கே கான்ஸ்டன்ட் பாயிண்ட்டை தந்ததுனால கான்ஸ்டன்ட் ஸ்டார் சொல்லி தந்துட்டு இங்கே எஸ்டிஆர் தந்தாலும் உங்கள் இஷ்டம் தான், தரலனாவும் உங்களோட கன்வீனியன் தான். நான் இங்கே கான்ஸ்டன்ட் ஸ்டார் மட்டும் இந்த டிக்ளரேஷன் தானே, அதோட டெஃபினேஷன் இங்கே தந்துட்டேன், அதனோட டிக்ளரேஷன் இங்கே தந்துட்டேன். இங்கே மெயின் ஃபங்க்ஷன் கீழே டெஃபினேஷன் தந்திருக்கேன்னா இங்கே டிக்ளரேஷன் தந்திருக்கேன். இந்த கான்செப்ட்லாம் ஃபங்க்ஷன்ஸில் வந்து எதனால சொல்லியிருக்கேன், பார்க்கலாம், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கால் பண்ணோம், அதனால் ரிமூவ் அண்டர்ஸ்கோர் நான் ஆல்ஃபாபெட் சொல்லி தந்துட்டு எந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏல இருக்க நான் ஆல்ஃபாபெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும்ல, அதனால ஏன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கால் பண்ணிடுறேன். அதே போல் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பியில் இருக்க நான் ஆல்ஃபாபெட்ஸும் வந்து ரிமூவ் பண்ணணும்ல, அதில் பின்னு சொல்லிட்டு தந்துடுறேன். இது மாதிரி தந்துட்டுனா இது ஃபஸ்ட் தடவை கால் ஆகும் பொழுது இந்த ஏ நான் இன்புட்டாக தரப்போகிறேன்ல, அந்த ஏல இருக்க ஸ்ட்ரிங்கில் எதெல்லாம் நான் ஆல்ஃபாபெட்ஸாக இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லைனில் போய் நிற்குமா, மறுபடியும் பி ஸ்ட்ரிங் சொல்லிட்டு பாஸ் பண்ணுறேன். ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுங்கிறது நிறைய டைம்ஸ் வந்து ரீயூசபிள் பண்ணிக்கலாம். அதுபோல் நானும் இங்கே ஏ ஸ்ட்ரிங்க்கும் யூஸ் பண்ணுறேன், பி ஸ்ட்ரிங்க்கும் ரீயூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இதுவே வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே எழுதுனா ஏக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதே லைனை ப்ரோக்ராமை காப்பி பண்ணியிருக்கணும், பிக்கும் சொல்லிட்டு இதே ப்ரோக்ராம் வந்து காப்பி பண்ணியிருக்கணும். நான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக கால் பண்ணும்போது நம்ம அதை நிறைய டைம் வந்து ரீயூசபிள் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இங்கே வந்து ரீயூசபிள் ஃபங்க்ஷனாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி பண்ணிட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்புட்டாக வந்து ஏல வந்து பார்த்த இன்புட் மாதிரியே டி ப்ளஸ் ஏ அண்டர்ஸ்கோர் பி அட் த ரேட் ஆஃப் சி சொல்லி தந்திருக்கேன். அதே போல் பி எக்ஸ்ஆர் வித் டி அட் த ரேட் ஆஃப் சி ப்ளஸ் ஏன்னு தந்ததுன்னா எனக்கு இதுக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னா, இதில் வந்து நான் ஆல்ஃபாபெட்ஸ் அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டிஏடிசி இப்படி கிடச்சிருக்கும் அவுட்புட்டு. அதே போல் இதுக்கு அவுட்புட் வந்து பிடிசிஏ இது போல் அவுட்புட் எனக்கு கிடச்சிருக்கும் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனதுக்கப்புறமா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணணும், நோட்ஸில் பார்த்த மாதிரி தான் எல்லா ஸ்ட்ரிங்கையும் வந்து கன்வெர்ட் ஸ்ட்ரிங் லோயர் கேஸ்லேருந்து அப்பர் கேஸாக மாற்றிடுறேன். அதுக்கு நான் இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். அது என்ன ஃபங்க்ஷன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனு. கண்ட்ரோல் வி. நான் இங்கே ஒரு டெஃபினிஷன் லாஸ்ட் லைன் முன்னாடி, அதாவது இந்த பேரந்தசிஸ்க்கு முன்னாடி வந்து இந்த printf தந்திருக்கேன். இது எதுக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ப்ரோக்ராம் அப்போ சொல்கிறேன். அப்பர் கேஸ்க்கான டெஃபினிஷன் எழுதியாச்சா, இதோட டிக்ளரேஷன் தரணும்ல. ஸோ இதை அப்படியே இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே இதுக்கான டிக்ளரேஷன் தரணும்ல, இங்கே தந்துட்டேன்னா இங்கே எஸ் தந்தாலும் உங்களுக்கு கன்வீனியன்ட், தரலனாலும் உங்களுக்கு கன்வீனியன்ட் தான். செமிகோலன் வந்து கம்பல்சரி. இங்கே யூஸ் பண்ணும்பொழுது தராமல் தந்திருக்கேன். அதுவே செகண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கும் பொழுது நான் இங்கே தந்திருக்கேன். ஸோ டிக்ளரேஷனுங்கிறது எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுறதுக்காக தான் இது மாதிரிலாம் நான் எழுதுகிறேன். எழுதியாச்சா, இப்போது இதை கால் பண்ணணுன்னா இதுக்கு நேம் என்ன இருக்குது, அப்பர் இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிடல ஸ்ட்ரிங் ஏக்கும் அதே போல் ஸ்ட்ரிங் பிக்கும் கால் பண்ணிடுறேன். கால் பண்ணிவிட்டு இந்த இன்புட் வந்து இப்போ ஃபைனலாக வந்து கேரக்டர் ஸ்ட்ரிங்கிறது இப்படி தானே இருக்கும். இந்த லைனில் வந்து இது எப்படி சேஞ்சஸ் ஆகிருக்குன்னா, எல்லாமே வந்து அப்பர் கேஸாக மாறதுனால டிஏபிசி இது மாதிரி மாறி இருக்கும். லோயர் கேஸை மட்டும் அப்பர் கேஸாக மாற்றிருக்கும். அப்பர் கேஸுங்கிறது அப்படியே தான் விட்டுருக்கும். பிடிசிஏ இப்படி வந்திருக்குமா. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு இப்படி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் வந்து சார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணுறேன். அது என்ன ஃபங்க்ஷன், நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தது தான்.
அந்த ஃபங்க்ஷனை எடுத்து இங்கே கால் பண்ணுறேன். அதுக்கு இதோட டிக்ளரேஷன் கம்பல்சரி மேலே தரணும். இது ஏன்னா வந்து வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் கீழே இருக்கிறதுனால தந்துட்டேன்னா இப்போது இதை வந்து கால் பண்ணணும்ல. ஸ்ட்ரிங் ஏவையும் ஸ்ட்ரிங் பியையும் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிட்டேன்னா பாஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இது அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். இது டிபிஏசிங்கிறது ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஆகிருக்கும். இங்கே பிடிசிஏன்னு இருக்கிறது இதுவும் ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச வரைக்கும் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபைனலாக இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல. அது கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை வந்து நான் இங்கே கால் பண்ணுறேன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கால் பண்ணோம்ல, இது வந்து இன்டிஜருங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதனால் மேலே டிக்ளரேஷனில் இதே மாதிரி அப்படியே கால் பண்ணுறேன். இன்ட்டு மை அண்டர்ஸ்கோர் இதோட டிக்ளரேஷன் தந்துட்டு ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் கேரக்டர் ஸ்டார் அதே மாதிரி இதோட டிக்ளரேஷன் தந்துட்டேன். இது ஏதோ ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணதில்லை இந்த இடத்துல. இந்த ரிட்டர்ன் பண்ணுறதுனால இதுலேயே வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் வந்து பாஸ் பண்ணிவிட்டோம். பாஸ் பண்ணிவிட்டு ரிட்டனுங்கிறது ஜீரோவாக ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா ரெண்டுமே வந்து அனகிராம், நான் ஜீரோ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா ரெண்டுமே நாட் ஏ அனகிராம். அதனால் ரிட்டனுங்கிற இங்கே வேரியபிள் யூஸ் பண்ணுறதுனால இங்கே இன்ட்டு ஆர்இடின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு மை அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் கம்பேர் ஏவையும் பிவையும் பாஸ் பண்ணிடுறேன். இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே இந்த ஆப்ரேஷனுக்குள்ளே வந்துட்டு இது வந்து செக் பண்ணிவிட்டு ரெண்டுமே சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஃபைனலாக ரிட்டனுங்கிற வேல்யூ இஃப் ரிட்டனுங்கிறது ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா printfல strings are anagram சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுறேன். இல்லைனா எல்ஸ் கேஸில் என்ன வரும், printfல strings are not a anagram சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிவிடும். கரெக்ட் தானே? இப்போது நான் இதை பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன். இதில் என்ன எரர் சொல்லிட்டு காட்டுது, கான்ஃப்ளிக்ட் டைப்ஸ் ஆஃப் ரிமூவ் நான் ஆல்ஃபாபெட்ஸ். கான்ஸ்டன்ட் தந்துட்டு நான் இங்கே கான்ஸ்டன்ட் தரக்கூடாது, வெறும் கேரக்டர் தானே பாஸ் பண்ணுறோம். கரெக்ட் தானே? இப்போது பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டாங்க. 0 எரர்ஸ் 0 வார்னிங் சொல்லிட்டு வந்துச்சு. இப்போது இந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு இங்கே என்ன இன்புட்டாக தந்துருக்கணும் இதை நான் இங்கே டைப் பண்ணுறேன். d + a _ d @ c. இது வந்து இன்புட் ஸ்ட்ரிங் 1. அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2 b XOR with d @ c + a. என்கிட்ட தரேன். ஸ்ட்ரிங்ஸ் ஆர் அனகிராம் சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த 2 லெட்டரும் அனகிராம் சொல்லிட்டு வந்துச்சு. இதுவே நம்ம இப்போ நோட்ஸில் பார்த்தோம்ல அந்த ப்ரோக்ராம்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன பார்த்தோம், they _ c ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 வந்து தி ஐஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் அனகிராம் சொல்லிட்டு வந்துடுது. வேறு ஏதாவது TARRAT ஸ்ட்ரிங்ஸ் ஆர் அனகிராம். ஓகே, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. நான் அனகிராம் லெட்டர்ஸ் ஏதாவது தந்து பார்க்கலாம். ABC
டிசி இதில் பிங்கிறது இல்லை, என்டர் பண்ணி பார்த்தா ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் அனகிராம் சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ நம்ம எழுதின ப்ரோக்ராம் கரெக்ட் தான். இப்போது இங்கே எதுக்காக வந்து நான் இங்கே எல்லா ஃபங்க்ஷனுக்கு கீழேயும் வந்து இது மாதிரி தந்திருக்கேன்னு தெரியுதா? இப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வந்து இது அதை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ப்ரோக்ராம் எழுதும்போது தெரியாமல் இது மாதிரி எழுதிட்டு நான் அதை பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தந்துட்டு என்டர் எ ஸ்ட்ரிங் கேட்குது. நான் ஏபிசி ஏடிசின்னு சொல்லிட்டு தரேன். இது பாருங்கள் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் அனகிராம் சொல்லிட்டு ப்ரோக்ராம் வந்து தப்பாக வருது. ஸோ நம்ம அந்த நேரத்தில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எந்த இடத்துல வந்து தப்பாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரோக்ராமில் இருக்க printf மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு ஃபங்க்ஷனாக வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த ப்ரோக்ராமில் இருக்க printf வந்து ரிமூவ் பண்ணிட்டு பில்ட் அண்ட் ரன் சொல்லி தந்துடுன்னா இந்த ப்ரோக்ராமில் வந்து printf வந்து str அதாவது இன்புட்டாக வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் என்ன வந்து அவுட்புட்டாக வருதுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இந்த printf ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஏபிசின்னு சொல்லிட்டு தரேன், அதே மாதிரி ஏடிசின்னு சொல்லிட்டு தரேன், ஏசிபின்னு சொல்லிட்டு தந்தேன்னா இங்கே வந்து எந்த ஸ்ட்ரிங்கும் வந்து பிரிண்ட் ஆகலை. அப்படின்னா வந்து இங்கே வந்து லாஜிக் கரெக்டாக இருந்தால் இங்கேயே வந்து ஏதாவது ஒரு இன்புட் வந்திருக்கணும். பட் இங்கே தந்த இடத்துலேயே வந்து இன்புட் வந்து தப்பாக வந்திருக்கு. அப்படின்னா இங்கே ஏதாவது லாஜிக்கில் தான் தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த லாஜிக்கை மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். இந்த லாஜிக்கில் இருக்க ப்ராப்ளம் வந்து இந்த நாட்டுங்கிற ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் இப்போ நாட்டுங்கிறது யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன். ஏபிசி ஏடிசி தரேன்னா இப்போ பிரிண்ட் ஆகுது. ரைட்டு, இப்போ வந்து கரெக்டாக வந்து இந்த லாஜிக் ஆப்ரேஷன் முடிஞ்சுட்டு இதில் எந்த நான் ஆல்ஃபாபெட்டிக் லெட்டரும் இல்லை. ஸோ நான் ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர் இல்லாமல் இருக்கிறதுனால இது அப்படியே வந்து இன்புட்டாக வந்திருக்கு. பட் போன அவுட்புட்டில் வந்து இங்கே எந்த அவுட்புட்டும் வராமல் இருந்துச்சுல்ல. ஸோ இதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து நான் printfங்கிற ஃபங்க்ஷனை வந்து டீபக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி யூஸ் பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷனில் வந்து ப்ராப்ளம் எரர் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஃபங்க்ஷனில் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் கைட்லைன்ஸ் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.